மீண்டும் தலைப்புச் செய்தியில் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருவர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் அதிருப்தியில் இருக்கிறார். அவருக்கும் தலைமைக்கும் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டேர்ம்ஸ் அவ்வளவு நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான அரசியல் புரிதலாக இருக்கிறது. இந்த சூழல்ல ஆதரவாளர்களை சந்திக்கிறார், ஆதரவாளர்களை தொடர்ந்து சந்திக்க போறேன்னு சொல்றார். 5ஆம் தேதி மனம் திறந்து எல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார். இதோடைய பின்னணியில என்ன உங்களுக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாரத்துக்கு முன்னாடியே டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டரை சந்தித்து வந்ததெல்லாம் பரபரப்பு செய்தியானது. அப்போ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமும் கூட பரபரப்பை கிளப்பி ஓய்ந்த நிலையில மீண்டும் பரபரப்பை கிளப்புகிறார் திரு கே.ஏ. செங்கோட்டையன். மீண்டும் போர்க்கொடியா என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இல்லை பழசு போலவே இதுவும் தீருமாங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. 5ஆம் தேதி சஸ்பென்ஸ். என்ன செய்ய போகிறார் கே.ஏ. செங்கோட்டையன்? நம்முடைய விவாதிக்க திரு கே.சி. பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் திரு சாமானியன் நாகராஜ், மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் மற்றும் திரு சேலம் மணிகண்டன் செங்கோட்டையன் ஆதரவாளர். எல்லாத்தையுமே கேட்டுடலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாரு செங்கோட்டையன்? 5ஆம் தேதி பெரிய சஸ்பென்ஸ் இருக்க போகுதா இல்லை திரு கேசிபி? செங்கோட்டையன் பெரிய போராளி அல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அல்லது பல ஊடகங்களில் வர்ற மாதிரி அவர் கட்சியை விட்டு விலகிறாரா, திமுகவுக்கு போகிறாரா, விஜய் கூட சேருவாரா, இதெல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. எல்லோருக்கும் எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கிற அந்த கவலை, வருகிற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும், ஆளுகிற திமுக அரசாங்கத்தை வீழ்த்தி ஆட்சி அமைக்கிற சக்தியை அதிமுக பெற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பலம் அது போதுமானதாக திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தகுதியானதாக இன்றைய தேதி வரைக்கும் உருவெடுக்கலை. அதனால கொஞ்சம் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அரவணைத்து ஒருங்கிணைத்து இயக்கத்தை வழிநடத்தினாரோ அதுபோல ஒரு அணுகுமுறை தேவை. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா நீங்கள்லாம் சேர்த்துக்கணும் பாரா? எல்லாரும், அதாவது அவங்க மட்டும் இல்லை, எல்லோரும் அதை அவர் வலியுறுத்துவார்னு நீங்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுக. அதுவே ஒரு கலக குரலா பார்க்கப்படாதா? இதுல என்ன கலகம் இருக்கு? கட்சி வலிமையாக இருக்கணும், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தகுதியானதாக இருக்கணும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கு? அதுல அது சப்ஜெக்டிவ். பட் ஆனா அது தலைமை எப்படி பார்க்கணும் இருக்குல்ல? இல்ல, தலைமைங்கிறது நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த தலைமை, அவர்கள் வெற்றி வியூகத்தை வகுத்து விடுவார்கள். வெற்றிக்கான வாக்கு வங்கியை அவர்கள் தன்வசம் வைத்திருந்தாங்க. அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் அந்த அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோயிங் இருந்தது. வெற்றிக்கான அந்த வழிவகைகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய வாக்கு என்கிற அளவில் இருக்கே ஒழிய இது இன்றைய தேதிக்கு ஆளுகிற திமுகவை வீழ்த்துகிற வல்லமையை இன்று பெறல. இத்தனைக்கும் இன்றைய திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்திகள் மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அவைகள் பேசும் பொருள் ஆகிறது இல்லை. இந்த அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களோ இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கிட்னி ராக்கெட் பல விஷயம், இது மாதிரி நம்ம பட்டியல் சட்டம் ஒழுங்கோ இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவைகள் பின்னுக்கு தள்ளப்படுது. அதிமுகவுக்குள்ள இருக்கிற மனமாச்சரியங்கள் பெருசாக எல்லாம் ஒன்று சேரணும்னு வலியுறுத்துவார்கள். ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செங்கோட்டையன் ஆதரவாளர் இணைஞ்சிருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க மணிகண்டன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்க மைண்ட் வாய்ஸ் முதல் தடவை நீங்க சொன்னப்ப எனக்கு கேட்டுச்சாரு. டெல்லி செங்கோட்டைக்கும் சேலம் இரும்பு கோட்டைக்கும் வேணா நான் ஆதரவாளராக இருப்பேன் ஒழிய செங்கோட்டையின் மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நான் ஒருபோதும் இருக்க மாட்டேங்க. அதிமுக ஒரு மூத்த தலைவர், நீங்க அதிமுக ஆதரிச்சு பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அவரோட பேரு பெரிய பேருங்க. கே.ஏ. செங்கோட்டையின் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிப்பவர் பெத்த பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. கீர்த்தி பெரிது மூர்த்தி சிறிதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிங்க. இல்லங்க, மாத்தி சொல்றீங்க. மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெருசு. சரி, எப்படியோ ஏதோ ஒரு டங் ஸ்லிப் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். ஆமா ஆமா, நிறைய ஸ்லிப் ஆகி போச்சு, விட்டுருங்க. அதுல என்னன்னா
இன்னமும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டெடியா இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். பழனிசாமியை நம்பி தமிழக மக்கள் எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்களோ அவர் பின்னாடி இருக்கிறதுனால கர்வத்தோட காலரை தூக்கிட்டு இருக்கிறேங்க. அதெல்லாம் அவருக்கு பின்னாடி செங்கோட்டையன் இருக்காரா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு மன் கி பாத் ஏதோ 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னா, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி மன் கி பாத் மனம் திறந்து பேசுகிறேன்னு கோடிக்கணக்கான பேர் அது காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா இவரதையும் கேட்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. மன் கி பாத் ஏதோ 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் இளமை காலத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல காவிரி ஆத்துல நீந்தன கதையை பத்தி பேசுவாரு. கல்லூரி பள்ளி காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது மலரும் நினைவுகள் இதை பத்தி பேசுவாரு. வேற ஒன்னும் பேச மாட்டார். ஒன்னு கேட்கிறாரு, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் ஆவுனா போய் அடுத்த பிளைட் பிடிச்சி தனி பிளைட்ல போய் சந்திச்சுட்டு வந்தாரு 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப முன்னாள் செய்தி தொடர்பாளர், இன்னைக்கு அதிமுகவில் செய்தி வாசிப்பாளர், இன்னைக்கு அதிமுக நிர்மலா பெரியசாமி போய் சந்திக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நிர்மலா பெரியசாமி போய் சந்திக்க முடியுமா? இவரு அன்னைக்கு கூட்டணியிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் விலகி இருந்தது. அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் சில சதிராட்டங்கள்லாம் பண்ணினார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் பாட்டோட ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். நீங்க நான் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் அப்படின்னு செங்கோட்டை ஆதரவாளர் போய் நீங்க மாத்திட்டீங்க. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ செங்கோட்டை அண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு அப்படின்னு பழைய கண்ணதாசன் பாட்டு இருக்கு. அந்த மாதிரிங்க, சசிகலா என்ற அரசியல் முகவரியற்ற எந்த அரசியல் பேசும் இல்லாத ஒரு நபர் ஆட்டுவிக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி செங்கோட்டையன் ஆடுறார். இந்த ரிட்டையர்டு கர்னல்ஸுக்கெல்லாம் பெரிய அவங்களுக்குலாம் ஸ்டேக் எதுவுமே இருக்காதுங்க. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு ரிட்டையர்டு கர்னல். என்ன எத்தனை நாளைக்கு தாங்க அந்த மாவட்ட பதவி இவர் சொல்ற ஆளுங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க? கட்சியில் இளரத்தம் பாய்ச்ச வேண்டாமா? இதுல பாருங்க, மரியாதைக்குரிய அண்ணன் கேசி பழனிசாமி அண்ணனோட நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் கலந்துக்கிறேன். அவர் பாருங்களேன், பன்னீர்செல்வத்தை சேர்த்தலாமானா இல்ல சார், அவரால் ஒன்றும் பெருசா கிடையாது, அவர்லாம் சரியில்லாத ஆளுங்கம்பாரு. சரி சசிகலாவா, இல்ல அந்த அம்மா கிடக்குதுங்க சரியில்லை அப்படிம்பாரு. சரிங்க டிடிவி தினகரனா, அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாதுங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல செங்கோட்டையன் ஜெயிச்சுட்டாரு. இதுல என்னன்னா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் சேரணும்ங்கறாரு. இல்ல இப்ப நீங்க பேசுனதுல இருந்து 2 டேக் சேரணும்ங்கறார். நீங்க தலைவரா நீங்க பேசுனதுல இருந்து 2 டேக்அவே 2 டேக்அவே. ஒன்னு என்ன சொல்றீங்க, மிஸ்ஸஸ் சசிகலாவும் திரு செங்கோட்டையனும் இணைந்து செயலாற்றுறாங்கிறது நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு, மாவட்ட பதவிகள்ல அவருக்கு விரும்பாதவங்களை போட்டாங்க, அந்த அதிருப்திங்கிறீங்க. அப்படியா? இது 2 உண்மையா? அதுதான் உங்க கருத்தா? என்னதானே கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா. இன்னும் இவ்வளவு பெரிய தலைவர், பெத்த பேரு KA செங்கோட்டையன், அம்மா டூர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றவர், புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கட்சியில் இருப்பவர். இன்னும் மன்னிக்கணும் தவறா சொல்லிட்டேன். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை விட்டு தாண்டாதவருங்க. மாவட்ட அரசியல் கூட இல்லைங்க. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில எனக்கு பிடிச்ச, எனக்கு வேண்டப்பட்ட இவங்களே போடுங்கன்னா எத்தனை காலத்துக்கு இந்த ரிட்டையர்ட் ஆன கர்னலையே வச்சுக்கிட்டு அங்க கட்சி நடத்த முடியுங்க? அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி முதல்ல மாவட்ட அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாமா? இன்னும் மாநில அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாமா? இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்ப கேசி பழனிசாமி என்ன கேட்கிறேன், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம். அதே மாதிரி 25 ஆண்டு காலம் அம்மா இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு அதிமுக பொதுச் செயலாளரோட நிழலாவும், முதலமைச்சராக இருக்கிறப்ப முதலமைச்சரோட நிழலாவும் பயணம் செஞ்ச சசிகலா. இவங்க எல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்க உள்ள இருக்கிறாங்களோ அதிமுகவில் இல்ல வெளியே இருக்கிறாங்களோ, அதிமுக துரோகம் பண்ணிட்டு போய் பனையூர் பண்ணையாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா மக்கள் இவங்களை ஏத்துக்க போறாங்களா? இல்ல நம்ம தமிழ் தேசிய அதிபருக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்டா ஒத்துக்க போறாங்களா? இல்ல கேசி பழனிசாமி மாதிரி புரட்சி தலைவரால் MP பதவி கொடுக்கப்பட்டு, புரட்சி தலைவியால் MLA பதவி கொடுக்கப்பட்டு, புரட்சி தலைவர் தான் நானே ஒரு இதுல ஏதோ எம்ஜிஆர்னு சொன்னோ எப்படியா நீ சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போற கேசி பழனிசாமி எந்த காலத்திலயா ரெட்டலை விட்டு வேற எதுக்கு மாறி ஓட்டு போடுவாரா? சோ இவங்க வெளியே இருந்தாலும் அதிமுகவுக்கு தான் லாபம், உள்ள வந்தாலும் அதே ஓட்டை தான் போட போறாங்க. இதனால அதிமுக என்ன ஒன்றிணைஞ்சுதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அத்தனை பேர் இருக்காங்க. சில இண்டிவிஜுவல்ஸ் வெளியே இருக்கிறாங்க. அது கோர்ட்ல கேஸ் போடுவீங்க, அப்புறம் ஒரு பக்கம் ஒன்றிணைங்க, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், டென்னிஸ் கோர்ட், ஃபுட் கோர்ட்டுக்கு போவீங்க, அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போவீங்க. இவ்வளவு மினிட் ஒன்றிணைனா நான் கேட்கிறேன், முதல்ல சசிகலாவை ஏத்துக்கிறாரா கேசி பழனிசாமி? என்ன தினகரனை ஏத்துக்கிறாரா? ஓ பன்னீர்செல்வத்தை ஏத்துக்கிறாரா? இவங்க எல்லாமே வேண்டாங்க. ஆனா ஒன்றிணையும். ஐயா தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்க, 2026 ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. அண்ணன் என்னன்னா யாரையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. யாரு தான் கேசி பழனிசாமி, எடப்பாடியும் ஏத்துக்க மாட்டார். யாரு தான் உங்க தலைவர் சொல்லுங்க. இப்ப அது விவாத பொருள் இல்ல, நீங்க பதில் சொல்றீங்களா? இல்ல, அதாவது சுருக்கமா, செங்கோட்டையன் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவராக இல்லாம இருக்கலாம்.
எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா மிகப்பெரிய பலம் பொருந்தியவர் அல்ல. எல்லோருமே அதிமுக என்கிற கட்சியினுடைய பலத்துல தான் வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. வெற்றி பெறுவதற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 150 தொகுதியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு 100 தலைவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த பகுதிகளில் தூணாக விளங்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். இதில் வந்து சசிகலாவுக்கு பலம் இல்லை, ஓபிஎஸ்க்கு பலம் இல்லை, தினகரனுக்கு பலம் இல்லை, கேசி பழனிசாமிக்கு இல்லை, செங்கோட்டையனுக்கு இல்லை. எடப்பாடிக்கு என்ன இருக்குது? கட்சி விட்டு தள்ளி பாருங்க, அவருக்கும் ஒன்றும் பெரிய பலம் வந்து தலைமை அவர் தானே, நீங்க கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் இருக்கு. கட்சி ஒரே உங்க அனுமதியோட குறிக்கிறேன், தயவு செஞ்சு உங்க அனுமதியோட குறிக்கிறேன். 89 சுயேட்சையா ஜெயிச்சவர் எடப்பாடி பழனிசாமி, 89 சுயேட்சையா எம்எல்ஏ ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. தலைவருடைய வலிமை என்பது அந்த கட்சியை தன் வலிமையால், அந்த தலைவரின் வலிமையால் வெற்றி பெற வைக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சுட்டு நான் வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததில் இருந்து அதிமுக தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. கேடர், சில கேடர்ஸ் அவங்க பக்கம் இருக்கலாம், ஆனால் ஓட்டர்ஸ் பார்ப்பது அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடியவர்கள், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணிக்கிறவர்கள், பொதுமக்கள் நம்பி வாக்களிக்க கூடியவர்கள் இந்த இயக்கத்தில் ஒருமித்து பயணிக்க வேண்டும். 26 ஒரு டெஸ்டா இருக்கும். திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க. ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை செங்கோட்டையன் எடுத்தா அந்த ஒரு பர்செப்ஷனை வெளிப்படுத்தாதா? பாருங்க எவ்வளவு பெரிய தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு. ஹரி, நான் கேசிபி அண்ணங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை இதுக்கு விட்டு நேரடியான பதில் கேட்கிறேன். திரு பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், திரு கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி, இந்த மாதிரி இருக்க 5 பேர்த்தையும் சேர்த்துட்டா அதிமுக பலமாயிடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த 5 பேர்த்துல நீங்க இந்த 4 பேர்த்துல யாரையாவது ஒருத்தரை அதிமுகவோட தலைவரா ஏத்துக்குவீங்க? இல்ல என்ன விட்டுருங்க, மீதி 4 பேர்த்த சேர்த்தீங்கன்னா இந்த கட்சி பலமாயிடும் அவரை முதல்ல ஏத்துக்க சொல்லுங்க. 4 பேர் 5 திசையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த 10 எக்கானமிஸ்ட் 11 ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல. இவங்களே ஆளாளுக்கு ஒருத்தர் முடக்கிறாரு, ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒருத்தர் போய் நிக்கிறாரு, ஒருத்தர் சொந்த மகனை வச்சு போய் ரெட்டலை ஏத்து கேஸ் போடுறாரு. ஆனா ஒரு பக்கம் எங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும்னா தொண்டர்கள் எல்லாம் திரு கேசி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் இருக்கிறாங்க. 2026 அப்படி இல்லனா, அது ஒருவேளை தோல்வி ஏற்பட்டா உங்ககிட்ட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க தயாரா? அதாவது சுருக்கமா அதிமுகவுக்கு உள்ள சமீபத்தில் வந்தவர்களுக்கு அதனுடைய உணர்வுகள் இருக்காது. இந்த கட்சியினுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் அவர்களுக்கு பெரிய அளவில் தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அவர்கள் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு துதிபாடுவர்களாக இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதா அம்மாவை பார்த்து, திராவிட கொள்கைகளை பார்த்து இந்த கட்சிக்குள்ள வந்தவர்களுக்கு ஒற்றுமை அவசியம். மீண்டும் திமுக வீழ்த்தப்பட்டு ஆளுங்கட்சியாக வருவது அவசியம். அது அத்தியாவசியம். இந்த முறையும் திமுகவை வீழ்த்த இயலாவிட்டால் கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். ரைட். திரு செந்தில்வேல் 5ஆம் தேதி சொல்றேங்கிறாரு. அவர் வந்து நம்ம பார்த்திருக்கோம் அவரோட ட்ராக் ரெக்கார்ட். அவர் ஒரு ரெபலா வெளிப்பட்டதில்லை. என்ன செஞ்சிருவார்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமா? அது சொல்லிடுவதற்கு முன்பாக அரங்கில் வைக்கப்பட்ட வேறு சில கருத்துக்களில் எனக்கான சில பார்வையும் இருக்கிறது. அதையும் நான் அந்த அரங்கில் பதிவு செய்ய நினைக்கிறேன். ஒன்று, திரு டிடிவி தினகரன் அவர்களோ அல்லது திரு ஓபிஎஸ் அவர்களோ என்ன பாதிப்பு ஏற்படுத்திட முடியும்? அவங்க வெளியில இருந்தாலும் அது அதிமுகவுக்கு தான் லாபம், அது ரெட்டலைக்கு தான் லாபம், அவங்க வேற கட்சி போட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கருத்தை நண்பர் வைத்தார். ஆனா அவங்க வெளியில இருந்து பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதானே சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டும் உண்மை. 2021 தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டிடிவி தினகரன் பிரித்த வாக்குகள் அஇஅதிமுகவின் தோல்விக்கு காரணமாக அமைந்திருந்ததா இல்லையா? அவங்க எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடலையே, குக்கர் சின்னத்துல நின்னாங்க. சரி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தேர்தல் தொகுதியில பலாப்பழம் சின்னத்துல நின்று 2வது இடத்தை பிடித்தார். ரெட்டலை 3வது இடத்துக்கு போச்சே. நீங்க இப்ப சுயேட்சையாக நின்னாருன்னு நீங்க இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 1989 தேர்தலில் சுயேட்சையாக நின்றார் அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டது. என் நினைவு சரியா இருந்துச்சுன்னா, அப்கோர்ஸ் திரு கேசிபி அவர்கள் இங்கே இருக்கிறார், இன்னும் அது குறித்த தெளிவான தரவுகள் அவருக்கு இருக்கும். என் கருத்துல தவறு வந்து அவர் சுட்டி எஸ் அதுதான் எஸ் சேவல் சின்னத்துல இருந்தாங்க. அது ஜே அணி ஜோடி புறா என்று ஜானகி அம்மையார் அவர்களும் சேவல் சின்னத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படி அதிமுக தான். அதிமுக ஸ்பிளிட்டட் அதிமுகவா இருந்துச்சு. அவர் சுயேட்சையா நிக்கல, ஜெய அணியில நின்றார். சுயேட்சையா நின்றார்னா இப்ப ஐயா அப்பாவும் நின்றார். சுயேட்சையா பேருந்து சின்னத்துல நின்று வெற்றி பெற்றார்.
அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தலைமையின் கீழ் தான் அவர் நின்றார் அப்படிங்கிறது நான் வந்து இங்க சுட்டிக்காட்டுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக சமீபத்தில் நின்றது ஓபிஎஸ். பலாப்பழத்தில் இருந்தா சம்பந்தமே இல்லாம 2வது இடத்துக்கு வந்தாரு. அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்குமான வித்தியாசம் பெரும் வித்தியாசம். அந்த ஒரு தொகுதியில் ஓபிஎஸ் பெற்ற வாக்குகளை வைத்து எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸ் பெரிய தலைவர்ங்கிற ஒரு வாதத்தை வைத்தால் அது பொருத்தமாக இருக்குமா அப்படிங்கிற அதையும் நான் அந்த அவைக்கு விடுறேன். அது அது என்னுடைய கருத்து. அப்புறம் நீங்க வந்து இன்னொரு கேள்வி வச்சீங்க, திரு செங்கோட்டையன் 5ஆம் தேதி என்ன செய்வார் அப்படிங்கிற பொழுது, செங்கோட்டையன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாபெரும் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி மிகுந்த தலைவர் இல்லை என்பது போன்ற வாதங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடியவர், என் நினைவு சரியாக இருந்தால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட அவர் சீனியர் நான் நினைக்கிறேன். அதிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். சீனியர் அப்கோர்ஸ். அப்புறம் அவர்தான் அவர்தான் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணத்திற்கு ரூட் மேப் போட்டு கொடுக்கறதே அவர்தான். சோ அவர் வந்து கட்சியை உள்ளும் புறமாக அறிந்தவர், தமிழ்நாட்டை உள்ளும் புறமாக அறிந்தவர். அவர் அவ்வளவு குறை மதிப்பீடு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய மாவட்டத்தை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாருக்குமே நீங்க ஹரி, நான் விருப்பெல்லாம் பேசுறேன், நான் யாரையும் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா மேடம் அவர்களால் அவருக்கு வந்து அந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட போது ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக அவர் ஆக்குகின்ற வரை ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மனசாட்சியோட திறந்த மனதோடு பேசுவோமே. எம்ஜிஆர் போலவோ அல்லது மேடம் ஜெயலலிதா மாதிரியோ மற்ற தலைவர்கள் மாதிரியோ இவங்க டாலஸ்ட் லீடர் இல்ல தானே. அப்கோர்ஸ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, நீங்க வந்து முதலமைச்சராக அவர் வந்து அறிவிக்கப்படுகின்ற வரை தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தெரியும், நீங்க நம்புறீங்களா? திறந்த மனதோடு சொல்லுங்க, நான் ஏற்றுக்க தயாரா இருக்கிறேன். எல்லா சாமானிய மக்களுக்கும் தெரிந்த லீடர்ஸ் அவங்க அப்படி கிடையாது. அதனால திரு கேசிபி அவர்கள் சொன்னது ஒரு வாதம் சரி. அஇஅதிமுக என்ற கட்சி ஒரு பெரிய கட்சி, அதனுடைய சிம்பல் ரெட்டலைக்குங்கிற ஒரு பெரிய வேல்யூ, அந்த தலைமையில யார் இருந்தாலும் அதற்கு வந்து என்ன இருக்கும், ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட 75 இடங்களை கூட்டணிக்கு பெற்றுக் கொடுத்தார். அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. பட் ஒருவேளை செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தா செய்ய மாட்டாரு என்ன நிச்சயம் இருக்கு? சோ அந்த சான்ஸ் இல்ல. சோ அதனால இல்லாத ஒன்றை வந்து நம்ம எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று, இப்ப நம்ம செங்கோட்டையன் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். 5ஆம் தேதி அவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற போது தெரியல, எனக்கு 5ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் நான் யூகிக்கிறேன், யூகம் தான், உறுதியா இதான் நடக்கும்னா நான் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, யூகிக்கிறேன். ஒருவேளை அவர் விஜய் தரப்பை நோக்கி நகரக்கூடும். என்னுடைய யூகத்திற்கு வலு சேர்ப்பது போலத்தான் நண்பர் சேலம் மணிகண்டன் ஒரு வாதம் வச்சார், பனையூர் பண்ணையாரை நோக்கி அப்படின்னு முதலே ஆரம்பிச்சாரு. சோ சில தகவல்கள் ஒருவேளை அவருக்கும் அந்த போன்ற தகவல்கள் அவர் காது கேட்டுச்சான்னு தெரியல. விஜய் அவருக்கு இப்போ நீங்க இன்னைக்கு 2 செய்தியை பார்த்திருக்கலாம் திரு ஹரி. ஒன்று, விஜய் அவர்களுடைய பரப்புரை பயணத்திற்கு வாகனம் தயார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. பரப்புரை பயணத்தை ரொம்ப தெளிவா போட்டு கொடுக்கறதுல செங்கோட்டையன் வந்து எக்ஸ்பர்ட். இன்னைக்கு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குகிறார். சோ நான் அந்த டாட்ஸை இணைச்சு பாக்குறேன். மேபி நீங்க வந்து விஜய் அவர்களோடு போய் அவருக்கான ஒரு பயண திட்டத்தை நீங்கள் தயாரித்து கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, வந்து முடிஞ்ச அளவு மைனாரிட்டிஸ் ஓட்ட கொஞ்சம் பிரித்து திமுகவை ஏதோ ஒரு இடத்துல பலவீனப்படுத்த முடியுமான்னு பாருங்க. அதிமுகவையும் பலவீனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பதான் பாஜக வளரும் என்ற பாஜகவினுடைய திரைக்கதைக்கு வசனத்திற்கு அவர் இப்பொழுது வந்து இயங்க தொடங்கி இருக்கிறாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு நோக்கி நகர்றாருன்னு நகரக்கூடும் நான் யூகிக்கிறேன். அது தவறா கூட இருக்கலாம், சரியா இருக்கலாம், பட் யூகிக்கிறேன் அவர் 5ஆம் தேதி அதை நோக்கி நகரக்கூடும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நகரலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா 5ஆம் தேதியே சொல்ல மாட்டார், நிச்சயமா 5ஆம் தேதி சொல்ல மாட்டார். 5ஆம் தேதி ஒருவேளை திரு கேசிபி அவர்கள் சொன்னது போல ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்தணும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடும். நான் இது எல்லாமே டாட்ஸ் நினைச்சு பாக்குறதா. நான் 2 சம்பவங்களை சொல்றேன். ஏன் இந்த மாதிரியான ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறதுனா, நேற்று திரு ஓபிஎஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் விஜயோடு கூட்டணி சேர்வீர்களா அப்படின்னதுக்கு இல்லைன்னு அவர் மறுக்கல. அவர் திமுக கூட்டணி கூட மறுக்கல முன்னாடி. இல்ல திமுக கூட்டணியை மறுத்தாரு. திமுக கூட்டணி என்ன அன்னைக்கு சாயங்காலமே சொன்னாரு, இல்ல இது நட்படிப்படையிலானதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை மறுத்துட்டாரு. ஆனா விஜய் கூட்டணி எங்கேயும் அவர் ஸ்ட்ராங்கா என்ன செய்யல, மறுக்கல. நேற்று டிடிவி தினகரனும் இன்னொன்னு சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் இந்த வாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன். இப்ப ஒரு 4 பேரை குறிப்பிடுறாருல, யாரு, நம்முடைய சேலம் மணிகிட்ட அந்த 4 பேரோட வாய்ஸும் 4 நாள்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேடம் சசிகலா மேடம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் இனியும் பொறுத்திருக்க மாட்டேன், இப்படியும் விட்டுட்டு இருக்க முடியாது, ஒன்றுபட்ட அதிமுக அவசியம்னு சொல்றாங்க.
அடுத்த நாள் வந்து ஓபிஎஸ் கேள்வி கேட்கறாங்க. அவர் வந்து மாநாட்டை ஒத்தி வச்சுட்டு நான் பரப்புரை பயணம் கிளம்ப போறேங்கிறாரு. ரைட்டுங்களா? மாநாட்டை ஒத்தி சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள் நீங்க விஜயோட கூட்டணி சேருவீர்களா என்ற கேள்விக்கு எது வேண்டாலும் நடக்கலாம், அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், காலம் பதில் சொல்லுங்கிறாரு. அடுத்ததே வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நான் கூட்டணியில் இருக்கீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறீங்களா என்ற கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை நயினார் நாகேந்திரன் தான் சொல்லணும். கூட்டணி முடிவுங்கிறாரு. பின்னாடியே செங்கோட்டையன் கிளம்பி வர்றாரு. இதுக்கிடையில விஜய்க்கு ஒரு பஸ் தயாரா இருக்கு. இப்ப நீங்க நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்து விட்டார் செங்கோட்டையன். இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். அதை நான் முதல்ல இருந்து என்னுடைய பார்வை, அது மற்றவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ட ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கே இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டே இருந்துச்சு. சோ ஏடிஎம்கே மேடம் ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தி அந்த இடத்தில் தான் வந்து உட்காரணும், டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி என்று தமிழ்நாடு அரசியலை மாற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் கணக்கு. அதற்கான வேலைகளை பாஜக தொடங்கி விட்டது. அது வந்து ஒருவேளை அது அதனுடைய ஒரு அங்கமாக கூட இது இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். ஓகே, இதெல்லாம் சேர்த்து புள்ளி போடும்போது 4 பேர் ஒரே புள்ளியில வர்றாங்க பாருங்க அப்படிங்கிறார். இன்னொன்னு பாஜக தலைவர்கள்லாம் டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காங்க, அதையும் சேர்த்துக்கணுமா அந்த புள்ளியில? எஸ் எஸ் கண்டிப்பா. நிச்சயமா செந்தில் என்ன ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சார், பரவாயில்லடா நீ பாஜக எல்லாம் ஒரு டிபேட் பேசுறாரு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில கொண்டு விட்டாரு. ஜோக்ஸ் அப்பார்ட். சார், நான் வந்து ஒரு என்டிஏ ஒரு என்டிஏக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பேசுகிறேன் சார். அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக. அது எல்லா ஓட்டர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொன்னாரு. இல்ல, நான் கட்சி இதுல பேசல, ஓட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன். நான் கட்சி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசல, ஓட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறேன். ஓட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்செப்ஷன்ல இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்கு. நம்ம திரும்ப இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அதே பாயிண்ட்ல தான் திரும்ப இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வந்து நான் நினைச்சேன் ஓகே ஓரளவுக்கு செட் ஆகி டிராவல் ஆக ஆரம்பிக்கும் போது திருப்பியும் வந்து அண்ணாமலை சொல்லும் போது நினைச்சீங்களா? அண்ணாமலை சொல்லும் போது அது முன்னாடியே பல காரணங்கள் காமிச்சது. தேமுதிக வந்து வாசன் சார் மீட்டிங் வந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் என்ன போட்டுட்டீங்க கணக்கு தெரியாம. ஆமா, அது போட்டாங்க. பட் ஆனா திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்குதோ அதே பாயிண்ட்ல திருப்பி வருது. திருப்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு வரும்போதுதான் ஓட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பர்செப்ஷன் லூஸ் பண்றாங்க. நீங்க வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அந்த மக்கள் பயணம் பண்றாருல இபிஎஸ் சார், அதோட வெற்றியும் சவுத்துக்குள்ள என்டர் ஆகும்போது அதோட வெற்றியும் நம்ம வந்து இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் அந்த சவுத்துக்குள்ள அவர் என்டர் ஆகும்போது அவருடைய வரவேற்பு வந்து ஒரு 30% 40% கம்மியா இருக்கு. அது ஏன் கம்மியா இருக்கு, எந்த இடத்துல மிஸ் ஆகுது, அதெல்லாம் பார்க்கணும் சார். ஆஸ் அ ஓட்டரா எதிர்பார்க்குது யுனைடெட் ஏடிஎம்கே. அது தவிர பாஜக கூட்டணி இருக்கு. இன்னும் நம்ம பாமகவும் தேமுதிகவும் ஆன்போர்ட் பண்ற வேலை இருக்கு. இதுல வந்து ஓபிஎஸ் வேற சமாச்சாரம். செங்கோட்டையன் என்ன பண்றாரு சார்? செங்கோட்டையன் சார் வந்து 5ஆம் தேதி அன்னைக்கு ரிபல் ஆக மாட்டார் சார். அது மட்டும் நான் சொல்றேன். 5th அன்னைக்கு ரிபல் ஆக மாட்டாரு. ஒருங்கிணைந்த அதிமுக அவர் கேட்க போறதா நான் நினைக்கிறேன். சின்ன குறுக்கிட்டு தான் மன்னிக்கணும் நாகராஜ், ஒரு வித் பெர்மிஷன். 6ஆம் தேதி ரிபல் ஆயிடுவாரா? 6ஆம் தேதி ஆயிடுவாரா? இல்ல டெல்லி சொல்ற வரைக்கும் ஆக மாட்டாரா? அப்படி இல்ல. டெல்லி என்ன சார் பண்ண போகுது? டெல்லிக்கு இதுல ரோல் இருக்கா? டெல்லிக்கு ரோல் இல்ல சார் இதுல. சார் இன்ஃபேக்ட் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல திருப்பி ஒரு அதாவது எந்த விஷயம் சால்வ் பண்ணப்பட்டதோ அதே விஷயத்துல திருப்பி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுக்கு மேல நான் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்பி இருக்காரு. பிரச்சனை ஈகோ பிரச்சனையா? ஆமா சார், ஓபனா சொன்னா ஈகோ. இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அதோட எபி சென்டர் மாவட்ட அரசியல். அதோட எபி சென்டர் மாவட்ட அரசியலா இருக்கு. மாவட்ட அரசியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது 2000 டெல்லிக்கு இதுல ரோல் இல்லையா? அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமை இருந்தவரை செங்கோட்டையன் யாரை சொன்னாலும் அவங்கள தான் போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாவட்ட போஸ்டிங்ல அவருக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்து ஒரு ஆள் வேணும்ன்றது, அவங்க தளபதிகள் இருக்கணும்ன்றது அவங்களுடைய ஆசை. பட் ஒற்றை தலைமை வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இபிஎஸ் வந்து அந்த அதுல வந்து இன்வால்வ் ஆகிட்டு எனக்கு வந்து நியூ பிளட் வேணும், ஃப்ரெஷ் பிளட்ஸ் வேணும் அவர் எதிர்பார்க்குறாரு. பட் செங்கோட்டை சைட்ல நான் எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்ல, பட் என்ன கேன்சல் பண்ணிட்டு போடுங்க அப்படின்றாங்க. இதுல தான் மேட்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் தொடர்ந்து இருக்கு சார். இந்த டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கு. அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் திருப்பி தனித்து ஒரு தனியா அதிமுக ரிபலா இல்லாம தனியா ஒரு குரலாக வருவார் தான் நான் நினைக்கிறேன். அந்த குரல் என்னவா இருக்குன்னா ஒருங்கிணைந்த அதிமுக. முதல்ல பர்செப்ஷன்ல வின் பண்ணலாம் நம்ம. அதாவது இங்க யாரும் பிரிஞ்சில எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றத காமிக்கணும் அப்படின்றது தான் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும். ஆனால் வேற ஒரு சோர்ஸ் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, நான் அரசியல்ல 50 வருஷம் இருந்துட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ். அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. ஓஹோ.
அது என்ன மீன் பண்றாரு, அது எங்க போய் முடியுதுன்றதா யாருக்கும் தெரியல. எங்க போய் முடியும்? பனையூர்ல முடியுமா? அது தெரியல. அது வந்து மணிகண்டன் தான் இந்த சோர்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்க வேண்டியதுதான் அவர்கிட்ட. ஆனா ஒண்ணு, அவர் ஆப்ஷன்ல பாஜக இல்ல. அவர் ஆப்ஷன்ல பாஜக இல்ல. ஆனா ரீசெண்டா கூட பிரைம் மினிஸ்டர் போயிருந்தாரு. சார் அது யார வேணா இல்ல சார், நான் திருப்பி சொல்றேன். சோ அவர் வந்து சப்போஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தா பிஜேபி இஸ் நாட் இஸ் ஆப்ஷன். பிஜேபி இஸ் நாட் ஆப்ஷன். அப்படின்னா தாவேக்கா மட்டும் தான் இருக்க முடியும். நாம் தமிழர் நோக்கி அவர் போக முடியாது. அது தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். தாவேக்கா இல்ல, எது நேச்சுரல் ஆப்ஷன்? அவர் தாவேக்கா தான் நேச்சுரல் ஆப்ஷன். ஆப்ஷனா இருந்தா தாவேக்கா. நான் முடிச்சிடுறேன். தாவேக்கா தான் அவரோட நேச்சுரல் ஆப்ஷனா இருக்கும் இந்த இடத்துல. இந்த கேஸ் அந்த அளவுக்கு போகும் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் சமரசம் பண்ண திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது ஒரு 6 மணிக்கு மேல. சேலத்துல இருந்தா டெல்லியில இருந்தா அதெல்லாம் தெரியாது சார். போயிருக்காங்க, போய் அது பண்ணணும். மதுரையில இருந்து. மதுரை என்ன? எடப்பாடி மதுரையில தான் கேம்ப். ஓகே. சோ அது ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். ஆனா இது வந்து ரிபல் ஆகிறதுக்கு மாதிரி ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். இது ஈஸியா 2 தலைவர்கள் அது 2 பேருமே, இப்ப இபிஎஸ் அவர்களும் சரி செங்கோட்டையன் அவர்களும் சரி, அதிமுக அடையாளம் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள். இதை பேசி சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன் அது திரும்ப திரும்ப ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சார். ஓகே, இந்த ஆல்ரெடி பிரச்சனை. ஓகே, ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை ஏன் வருது இந்த நேரத்தில் சார்? இந்த நேரத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். தேர்தலில் நம்ம முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும், என்டிஏ ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வலிமை வச்சுட்டு இருக்கும்போது தேமுதிக முடிவு என்னன்னு தெரியல. ஒரு நாள் உட்காடுறாங்க, அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய நியூஸ் வருது, இந்த மாதிரி எடப்பாடி அவர் திட்டினாருன்ட்டு. திருப்பி அவங்க ஐடி சொல்றாங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்றாங்க. ஸோ இந்த குழப்பங்கள் எதிர்கட்சியை நோக்கி அரசியல் பண்ற நேரத்தில் உட்கட்சி குழப்பங்கள், இந்த பர்செப்ஷனை ஏன் இந்த அதிமுக அலையன்ஸ் என்டிஏ அலையன்ஸ் மெயின்டைனே பண்ணிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப கோவம் என்னன்னா, டிடிவி தினகரன் நயினாரை போய் கேளுங்கன்றாரு. 2 மாசம் வரலையும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் எடப்பாடி தாங்க எங்களுக்கு சிஎம்ன்றாரு. ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னு தெரியல. அவர் வந்து பாஜக பக்கம் போவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது. ஏன்னா பாஜக முதல்ல அவரை அணுகியதுக்கும் இன்னைக்கு அணுகியதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவர் பாஜக ஃபேக்டரியில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல அதிமுக விட்டு வெளியே போக மாட்டாரா? நிச்சயமா. எந்த அரசியலை விட்டு வேணாலும் வெளியே போயிடுவாரே ஒழிய அதிமுக விட்டு அவர் வெளியே போக மாட்டார். அது ஐ கேன் கேரண்டி தட். ஓஹோ, அது நிச்சயமா. அது வந்து விஜய் நோக்கி விஜயெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சும்மா நம்ம பேசுறதுக்கு டைம் பாஸுக்கு பேசிக்கலாம். அது வந்து உறுதியாக வந்து நடக்காது. ஒன்று, அவருக்கு மாநில அளவில் கட்சி ஒன்றுபடுத்தப்படணுங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, மாவட்ட அரசியல்னு எடுத்துக்கிட்டா கூட, நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் ஒன்றிய செயலாளர் இருக்கிற பொழுது கிளை செயலாளர் கூட போய் போட்டி போடக்கூடாது. மாவட்ட செயலாளர் இருக்கிற பொழுது ஒன்றிய செயலாளரோடு போய் நீங்கள் போட்டி போடக்கூடாது. நீங்கள் தலைமை பொறுப்பு வந்ததுக்கப்புறம் மாவட்டத்துக்குள்ளே போய் அந்த கோஷ்டி அரசியல் வந்து பண்ணக்கூடாது. இதில் பிரச்சனை என்னன்னா, அந்தியூர், நம்பியூர், கோபி அந்த பகுதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயார் அவங்க ஊர் அந்த பக்கம், அவங்க உறவினர்கள் அந்த பக்கம் வந்து இருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட அங்கே இருக்காங்க. அப்போ வந்து இதில் வர்ற பிரச்சனைகள் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வந்ததுனால், கட்சிக்கு நம்ம தலைவராக இருக்கிறோம், அந்த கட்சி கட்டமைப்புன்னு வருகிற பொழுது நீங்கள் அந்த கட்சி ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் வந்து போகணும். அதை பைபாஸ் பண்ணிட்டு நமக்கு உறவினர்களாக இருக்கிறாங்க, தெரிஞ்சவர்களாக இருக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க, வேண்டியவர்களாக இருக்கிறாங்க என்று தலைமை போடுற பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும் தானே. இப்ப நீங்க செல்வி ஜெயலலிதா எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு இசைவு இருக்கிற ஆட்களை மட்டுமா பொறுப்புல போட்டிருந்தா? நீங்க திரும்ப திருப்பி நீங்க பண்ற தப்பே என்னன்னா, நீங்க ஜெயலலிதா அம்மாவையும் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுன்னு நினைச்சீங்கன்னா, சார் பதவி அது ஒண்ணு தானே சார். பதவி ஒன்றாக வந்து இருக்கலாம். அந்த ஒரு ஒரு சாவரன்டி, ஒரு அரசியல் தலைவருடைய கெப்பாசிட்டி எதை வச்சு டிட்டர்மைன் பண்ண, அது சப்ஜெக்டிவ் சார். ஒரு நிமிஷம். அந்த தலைவர் முதல்ல தான் ஜெயிக்கணும், அடுத்து தான் பிரச்சாரம் செய்து அடுத்தவர்களை ஜெயிக்க வைக்கணும், தான் தலைமை பொறுப்பில் இருக்கிற கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும். இதுல எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு எந்த சூழ்நிலையில் இந்த கட்சி அவரிடத்துல கொடுக்கப்பட்டது? ஆளுகிற கட்சியாக கொடுக்கப்பட்டது. 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 50க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 45% வாக்கு வங்கி, இதுதான் அவர் கையில வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. இதெல்லாம் இருக்கட்டுங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து ஜெயலலிதா 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வாங்கின சீட்ஸை விட ஜாஸ்தி வாங்கினார். வாக்கு அவங்க தொடர் தோல்விகளை சந்திச்சதே கிடையாது.
இன்றைக்கு தொடர் தோல்விகள். கட்சியினுடைய வாக்கு வங்கி 22% தான் கடைசியா நடந்த நாடாளுமன்ற இது ஒரு நீண்ட வாதம். அது ஒரு மாவட்ட அரசியல்ல செங்கோட்டையனுடைய இசைவு இல்லாம பண்ணது வந்து அவரை வந்து இசைவு இல்லாதன்னு இல்ல, அது எல்லா இடங்கள் எனக்கு இதே நான் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட சொன்னது. நான் அவரோடு இருக்கிற பொழுது ஒரு டிஸ்கஷன் இருந்தது, ஒரு குழுவில் யாரை போடுறது என்று வருகிற பொழுது, சரி செங்கோட்டையன் வேணா நம்ம அவர் வந்து கட்சிக்காக விட்டு கொடுத்துருவாருப்பா, அவரை வேணா வேண்டாம் விட்டுருங்க, நான் சொல்லிக்கலாம் அவர்கிட்ட சொன்னா கேட்டுப்பாரு, அவர் நம்மளை விட எவ்வளவு பெரிய சீனியர் இருந்தாலும் நம்மை அனுசரித்து இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்று எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் என்று பேசினவர் எடப்பாடி பழனிசாமி. நான் பக்கத்துல இருந்தேன். வேணா எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னார், இவ்வளவு சீனியரே நம்ம வந்து, அதனால அவர் பொறுத்துக்குவாரு. போட்டி போடுற ஆட்கள், சங்கடப்படுற ஆட்கள், சண்டை போடுற ஆட்கள், அவங்கள அகாமடேட் பண்ணுங்க. கேபி முனுசாமி சீனியாரிட்டி என்னங்க, செங்கோட்டையன் சீனியாரிட்டி என்னங்க? கேபி முனுசாமிக்கு போடுற அன்னைக்கு செங்கோட்டையன் மட்டும் இந்த கொஸ்டின் எழுப்பி இருந்தாருன்னா இந்த கட்சி வந்து ஒன்றுபட்டு இருக்காது. ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமை, உங்க செய்திகள்ல வந்தது, தலைமைச் செயலகத்தில் வச்சு என்னையும் திரு செங்கோட்டையன் அவர்களையும் அழைத்து நீங்க ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கட்சியை வந்து எப்படியாவது இணைங்க, இல்லைன்னா இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும். இது சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. ராத்திரி 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நானும் திரு செங்கோட்டையனும் ஓபிஎஸோட பேசுறோம், அடுத்த நாள் எடப்பாடி கூட பேசுறோம், திரும்ப திரும்ப இணைப்பு முயற்சியில அவருக்கும் பகிர்ந்திருக்கு. அப்ப இந்த இணைப்புல இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கணும், எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் தொடர வேண்டும் என்பதில் அவரும் முக்கிய பங்காற்றி இருக்கிறார். இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதன் சாமர்த்தியத்தால் அமைக்கப்பட்ட ஆட்சி அல்ல, அவரது தனி மனிதர் சாமர்த்தியத்தால் வெற்றி பெற்ற தேர்தலும் அல்ல. எல்லோருடைய பங்கு இருக்கு. அதுல சில நேரத்துல கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது எல்லோரையும் அனுசரித்து அவருக்கு ஹை டாலரன்ஸ் லிமிட் இருக்குங்கிறது தான் அவர் சொல்றதோட டேக்அவே. சோ வந்து எவ்வளவு தூரம் போவாருங்கிற கேள்வி. ஒரு சோர்ஸ்ட நான் உங்கள்கிட்ட சொன்ன சோர்ஸ்ட ஒருத்தட்ட பேசும்போது நாகராஜ் has been taken for granted ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. அது என்ன அடிப்படையில் இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அது நான் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு நான் இப்ப பேசும்போது அது எனக்கு தெரியுது. ஈரோட்ல இருந்து வந்த சோர்ஸ். ஈரோட்ல he has been taken for granted. அவர் பார்த்து பாருப்பா, அவர் அட்ஜஸ்ட் பண்ணி பாருப்பா, நம்ம வேற ஆளுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சரி, அது கடைசியில் வந்து என்னென்னா என்னுடைய என்னை எல்லாம் எதுவுமே கொடுக்கல, என்னுடைய மாவட்டத்தில் எதுவும் பண்ணலன்ற போது இப்போ அவரை கன்சல்ட் கூட பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இந்த முன்ன மாதிரி வந்து அந்த இப்போ அம்மா இருந்த வழியும் அவர் தான் கடைசியாக டூர் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் கன்சல்ட் பண்ணுறது இல்லைன்னாரு. சரி, இன்னைக்கோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் என்ன ஆயிடுச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொதுச்செயலாளர் நடத்துறதோட அந்த கன்சல்டிங் கம்பெனி தான் நடக்குது. அது இன்னைக்கு பொலிட்டிக்கலோட பெரிய சாபக்கேடு ஆயிடுச்சு. அது என்ன, இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல. இந்த கன்சல்டிங் எல்லா கட்சியிலையும் அந்த சாபக்கேடு தான். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு டிக்டேட் பண்றத இங்க இருக்கிற களத்துல ஒர்க் பண்றவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா அவருக்கு ஹை டாலரன்ஸ் லிமிட் இருக்குங்கறாரே, அவர் டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கற வருத்தம் இருக்கலாம். பட் ஹவ் ஃபார் வில் ஹி கோ? இல்ல சார், ஹவ் ஃபார் வில் ஹி கோன்றது முதல்ல வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை கேட்பார். இப்போ அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வருத்தத்தை கொடுக்காதா, சங்கடத்தை கொடுக்காதா, இது ஒரு கலக குரலா பார்க்க மாட்டாரா? சார், கலக குரலா பாக்குறாரோ இல்ல அவர் சங்கடத்தை கொடுக்கறதுன்றது எடப்பாடி பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து செங்கோட்டையன் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். செங்கோட்டையன் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னவா இருக்கும்னா, நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக இவ்வளவு நாள் மறுத்தவர் இன்னைக்கு நாளைக்கு அவர் பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு சேர்த்து போறாரு. என்ன அச்சீவ் பண்ணுவார் அது மூலமா கேட்டு? சார், இது மூலம் என்ன அச்சீவ் பண்ண சார் சொல்லுவார், இந்த மாதிரி இவ்வளவு நாள் வரையும் வெயிட் பண்ணுவேன், நீங்க ஒருங்கிணைந்து பேசுங்க அப்படின்னு. அடுத்த கட்டம் என்னன்னா, அவரு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணா ஒரு பிரஸ் மீட்ல சொல்றதுனால எல்லாரும் சேர்ந்துடலாம் செங்கோட்டையன் சொல்லிட்டாருன்னு சேர்ந்துருவாரா? அப்படி சேர மாட்டார். அவர் சைடுல ஒரு பிரஷர் இருக்கும்ல இந்த இடத்துல. பேசிட்டு இருந்தோம், அது நின்றுச்சு. இந்த திமுக அரசாங்கத்துல இருக்கிற குறைபாடுகளை பேசிட்டு இருந்தோம், அது நின்றுச்சு. இப்ப எல்லாரும் இதை பத்தி தானே பேசுறோம். குறைஞ்சது 7 தேதி வரைக்கும் இது ஓடும். இது வந்து ஒரு அதிருப்தி டிபேட் தெரியுமா சார்? சரியா சார், 11 மணிக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அளவு 50% தெரியும். சார், இதுதான் அவர் இன்னைக்கு இதோட சக்சஸா இருக்கு. அது டிபேட்டபிள் பாயிண்டா மாறுது. எலெக்ஷன் நேரத்திலேயே அது நடக்கணும்னு அவர் பாக்குறாரு. அவ்வளவுதான். அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒண்ணு சார், இது மட்டும் முடிச்சிடறேன். இவங்க ஒண்ணு சேர்றாங்களோ சேரலையோ சார், இபிஎஸ் வில் பி சுப்ரீமோ ஃபார் ஷூர். பொதுச் செயலாளர் பதவியில இருந்து அவர் அட்லீஸ்ட் 3 வருஷமான 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆவாரா? ஒன்று சேரலைன்னா ஆக முடியாது. அவர் முதலமைச்சர் வலிமைப்படுத்தப்படலைன்னா ஆக முடியாது. அவர்தான் முதலமைச்சரா இருக்கு. இல்ல, அவரும் பிஜேபி ஒரு பேஜ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? திரு செங்கோட்டையனுக்கு பிஜேபியோட இசைவில் இருந்தாருங்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த பர்செப்ஷன். ஆனா இன்னைக்கு அவர் பிஜேபியோட இன்டியூன் இருக்காரா, இல்ல பிஜேபி மேலேயும் அதிருப்தியில இருக்காரா?
சார் அவர் பிஜேபி மேலும் அதிருப்தியில் இருக்காருன்னா வயசோ தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் இவரை பயன்படுத்திக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அதை ஒரு லெவரேஜா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது சார். அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வரும் திருப்பி எதிர்பார்க்கிறார் அந்த பாயிண்ட்ல. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா bring back all the forces. ஒரு ஓட்டு சேலமணிகண்டன் சஜஸ்டட் சம்திங். மிஸ்ஸஸ் சசிகலா இவரும் இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னு. சசிகலாவும் இவரும் இணைந்து செயல்படுறாங்க. ஆப்வியஸா இப்போ வராருன்னா சசிகலா தானே பாயிண்ட். இப்போ ஓபிஎஸ்க்கு எப்படி டிடிவி, இப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் பல பேச்சு முரண் இருந்தது முன்னாடி. கடைசியில வந்து இன்னைக்கு வந்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஒன்னாறாங்க அப்படின்னு ஒரு பிளேட் வரும்போது அது முதல்ல தேவர் மாதிரி அரசியல் மாதிரி மூணு தேவர்களும் ஒன்று சேர்ந்தாடும் போது இன்னைக்கு வந்து அந்த கட்சியோட பிரதான ஒரு பலம் வாய்ந்த ஒரு பின்னணியில் இருக்கிற ஒருத்தர் வர்றாரு அப்படின்ற போது அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இது தேவர் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்கான ப்ராப்ளம் கொண்டு போவாங்க. திரு செந்தில்வேல், நீங்க ஏதோ கருத்து சொல்ல முற்பட்டீங்க, நான் தடுத்தேன், மன்னிக்கணும். கோ ஹெட். எஸ், ரெண்டு கேள்விதான். ஒன்று வந்து டிடிவி தினகரன் வந்து அவரை முதலமைச்சர்னு ஏத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் அவர் எங்கேயும் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை கூட சொல்லல. அவர் எங்க சொன்னாரு? அம்மா ஓகே, நான் சரி, நீங்க அப்படி சொல்லியிருந்தாலும் நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஆனா நான் திருப்பி அவர் சொன்ன ஒரு வாதத்தை வைக்கிறேன். நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம். அம்மாவின் தொண்டர்கள் பலரும் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அதிமுகங்கிற வார்த்தையை கூட அவர் வந்து எங்கேயும் பயன்படுத்தல. ஒரு பக்கம். இப்ப ரெண்டாவது, சரி ஓகே ரைட், இப்ப ரெண்டாவது அப்படி இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பார்வை. இன்னொன்று பிரதான பார்வை மாவட்ட அரசியல் சார்ந்து அப்படின்னாங்க. அதுல எனக்கு கேள்வி இல்ல, கருத்துல எனக்கு சந்தேகமா தான் கேட்கிறேன். திரு கேசிபி அவர்களுக்கும் சேலமணியன் அவர்களுக்கும் நிச்சயமாக இது இன்னும் என்னோட நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். எனக்கு தெரிந்து பெரிய அளவுல மேடம் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு மாவட்ட செயலாளர்களையோ அல்லது மற்றவர்களையோ பெரிய அளவுல சஃபில் பண்ணல. ரைட். சோ கிட்டத்தட்ட அது எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதா தான் என்னுடைய நினைவு. ஒரு சில இடங்கள தான் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒருவேளை செங்கோட்டை இல்ல அப்படி நான் திருப்பி சொல்றேன், நான் என்னுடைய கருத்தா சொல்லல, சந்தேகமா கேட்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லட்டும் தான் நான் சொல்றேன். நான் உறுதியான ஸ்ட்ராங்கான கருத்தா சொல்லல. எனக்கு அது குறித்த தெளிவான கருத்தை அவங்க சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பேன். நான் சந்தேகமா தான் கேட்கிறேன். ஏன்னா மாவட்ட அரசியல முரண்படக்கூடிய அளவிற்கு இவர் சார்ந்த மாவட்ட செயலாளர்களை யாரையும் இவர் பரிந்துரைத்து அவர் போடலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஒன்று. ஆனா இன்னொன்னு சார், இந்த மாவட்ட அரசியலுக்காக எல்லாம் தான் திரு செங்கோட்டையன் இன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடைய புகைப்படங்களோடு அவர் யாருடைய புகைப்படத்தையும் வைத்தார்னு செய்தி வந்துச்சு. பெரியார் புகைப்படத்தையும் வைத்தார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்துச்சு. இப்ப இந்த மாவட்ட அரசியலுக்கு பஞ்சாயத்துக்காகத்தான் அவர் திடீர்னு கொண்டு வந்து பெரியார் வைக்கிறாரா? அப்படின்னா பிஜேபி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? சார் நான் அதை முதலே சொல்லிட்டேன் சார். பிஜேபி இல்லைங்கன்னா இவர் பிஜேபியோட எங்க அசோசியேட் ஆவார் நான் சொல்லவே இல்லையா. பிஜேபி இவரை விஜயோட அசோசியேட் ஆக சொல்லி இருக்கலாம் என்பது என்னுடைய யூகம்ங்கிறேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒன்ல சொன்னேன். ஆனா கேசிபி அடிச்சு சொல்றாரு, அவர் வந்து எக்காரணத்தை கொண்டு அதிமுக விட்டு வெளியில போக மாட்டாரு. சார் ஓகே சார், உள்ளே இருந்து குரல் கொடுப்பாரு, ஆனா வெளில போக மாட்டாரு. ஓகே சார், இப்ப கேசிபி அவர்கள் நிச்சயமாக முழுமையான எம்ஜிஆரின் தொண்டர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றது, கருப்பு உள்ள சோப்பு தான் அவர் வந்து அதிமுகங்கிறது தான் அவர் இன்னை வரைக்கும் நிற்கிறாரு. பட் அவர் இப்ப அதிமுக இருக்கிறாரா? எடப்பாடி இப்ப இவர் ஓபிஎஸ் அதிமுக இருக்கிறாரா? இப்ப டிடி தினகரன் அதிமுக இருக்கிறாரா? சார் நான் அதிமுகன்னு அவங்க சொல்றது முக்கியம் இல்ல, அவங்க அதிமுகவா இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லணுமே. அதானே இப்ப சட்ட ரீதியா வந்து நிக்குது. இல்ல நான் என்ன கேக்குறேன், இவர் எவ்வளவு தூரம் போறாருன்னு பேசிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு தூரம் போனா எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்க்கணும்ல. அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் இப்ப நீங்க அந்த கேள்வி தான் திருப்பி கேட்டீங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப வச்சுக்கலாம் சார், எல்லாம் யூகம் தான். இந்த யூகத்திற்கு யார் பதில் சொல்றதா சொன்னாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு நான் வந்து தொலைக்காட்சியில பார்த்தேன். அவர்கிட்ட வந்து பரப்புரை கிளம்பிடுவதற்கு முன்பாக வந்து செய்தியாளர்கள் கேட்கிற பொழுது இந்த கேள்விக்கு பதில நான் வந்து ஈவினிங் சொல்றேன், மாலை சொல்றேன்னு சொல்லிட்டு போனாரு. நான் ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன் சார். ரைட். இப்ப மாலை சொல்லித்தாரான்னு தெரியல. அப்ப அவருக்கும் தெரியுது ஏதோ ஒரு கிளாஷ் பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுன்னு. சரி, இப்ப 5ஆம் தேதி திரு கேசிபி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஒண்ணு சொல்றாரு, அல்லது தம்பி நாகராஜ் சொன்ன மாதிரியே ஒன்றுபட்ட அதிமுக தான் முக்கியம் திமுகவை வீழ்த்துவதற்கு, எல்லோரும் ஒரு அணியில் சேர வேண்டும் செங்கோட்டையன் சொல்றாரு. இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போயிடுச்சே. சசிகலாமா சொல்லும் போது புரியல, இவரு டிடிவி சொன்னப்ப புரியல, ஓபிஎஸ் சொன்னப்ப புரியல, செங்கோட்டையன் சொன்னோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாளே சேர்த்து போறாரு. அப்படிதானே சார்? அவர் தான் அதுல உறுதியா இருக்கிறாரு, சேர்க்க மாட்டோம்னு. சரி, இப்ப ஒன்றுபட்ட அதிமுகன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அவரு சேர்க்கல, கேட்கல. அடுத்தது என்ன சார் பண்ணுவாரு செங்கோட்டையன்? கேட்கல, அதுதான் பிரச்சனை. அப்ப
இல்ல அதுதான் சொல்றேன். நான் இப்படி வரேன். அவருக்கு மட்டும் தான் தெரியுங்கிறது கரெக்ட். நான் 2 விதமா எடுத்துக்கலாம். நம்ம அரங்கில் இருக்கிற எல்லாரும் அவருடைய கருத்தை சொல்லிட்டு நானும் என் கருத்தை வைக்கிறேன். அவர் தொடர்ந்து கலக குரலை எழுப்புவாரா, காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொன்னா என்னுடைய பார்வை தொடர்ந்து கலக குரலை எழுப்புவார். ஓகே, அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. காம்ப்ரமைஸ் ஆகிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். சோ தொடர்ந்து கலக குரலை உள்ளுக்குள் இருந்து கொண்டே எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சி விட்டு நீக்குவார். ஓகே, அதை நோக்கி போகுதாங்கிற கேள்வி இருக்கு. நம்ம இடைவெளிக்கான அப்படித்தானே நடக்கும். obviously அப்படித்தானே ஓகே, நடக்கும். அதுதான் வந்து நேச்சுரல் ட்ராக் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தாண்டி இதுக்கான சமரசத்துக்கான வாய்ப்பு 5ஆம் தேதிக்கு நடுவில் ஒரு ஓகே லாஸ்ட் லைன். அதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு, எப்படி மேடம் ஜெயலலிதா அவர்கள் கிழித்த கோட்டை தாண்டாம அவர் டாலஸ்ட் லீடர் ஜெயலலிதா மேடம், அந்த மாதிரி இவங்க இருந்தா கூட அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருப்பதற்கு இவர் சம்மதித்தால் பிரச்சனை இல்ல. அப்படி இருப்பதற்கு சம்மதிக்கல அப்படின்னு சொன்னாலே, கலக குரலை எழுப்பினாலே ஆட்டோமேட்டிக்கா டிடிவிக்கு ஏற்பட்ட நிலை, ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலை, ஐயா கேசிபி ஏற்பட்ட நிலை தானே செங்கோட்டையன் சந்திக்க போறாரு. திரு சேலமணிகண்டன் என்ன பாதை எடுப்பாரு நினைக்கிறீங்க? பூ பாதையா, சிங்க பாதையா? என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பார்ப்பேன். ஒரே பாட்டா எடப்பாடியோட நிலைமை. நான் விஷயத்துக்கு வந்துடுறேங்க. ஆமா, இதை கேளுங்க. யோ சாமானியா நாகராஜ், நான் வந்து அண்ணாமலை எங்க தலை ஐ லவ் யூன்னு சொல்லுங்கிறேன், நீ சேம் சைடு கோலா போட்டு ஷோ முடிட்டு அவனை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒருமே எல்லாம் பேசக்கூடாது. ஃப்ரெண்டா இருந்தா கூட கண்டிக்கிறேன். ஜெயிக்கணும் தான் நான் பேசுறேன். நான் ஒரே ஒரு விஷயம், ஒன்றுபட்ட அதிமுக. வாட் இஸ் தி டெபினிஷன் ஃபார் ஒன்றுபட்ட அதிமுக? சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி, யாராவது சொல்லுங்க. பன்னீர்செல்வத்தை, டிடிவி தினகரனை, சசிகலாவை, கேசி பழனிசாமி இவங்களை சேர்த்துக்கிட்டா அது ஒன்றுபட்ட திமுகவா? அண்ணன் அதாவது செங்கோட்டையன் அப்படிதான் சொல்றார். ஆனா அண்ணன் கேசி பழனிசாமி அதை ஒத்துக்க மாட்டார். ஒன்றுபட்ட அதிமுகனா போய் அறிவாலய வாசல மிதிச்சதுனால புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தாலும் உங்களை ஏத்துக்க மாட்டேன்னு ஜானகி ராமச்சந்திரடியை தூக்கி எறிஞ்ச அதிமுக காரங்க சமீபத்துல போய் புதர்ல மறைஞ்சிருந்து 3 தடவை மு.க. ஸ்டாலினை பார்த்த இந்த ஓ பன்னீர்செல்வத்தை எப்படி ஏத்துக்குவாங்க? நம்பர் 2. நம்பர் 3 பாத்தீங்கன்னா, அம்மாவே சிறைக்கு செல்ல காரணமா இருந்த சசிகலாவை எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க? அப்ப செங்கோட்டையை இப்படி கேட்கிறார். ஆனா கேசி பழனிசாமி என்ன சொல்றார்? தொண்டர்கள் ஒன்றிணையணும், தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றிணை. ஐயா, அது ஒன்றிணைஞ்சாச்சு. அதோட ரிசல்ட் தான் நீங்க வந்து இப்ப ஓபிஎஸ்யோ டிடிவியோ நீங்க அரசியல் இருந்து விஷ் பண்ண முடியாது. அவங்க வாங்குற ஓட்டு, அவங்க வாங்குற ஓட்டு அதிமுக வாங்க வேண்டிய ஓட்டு இல்ல. அது 1, 2, 3 லட்சமோ 1000மோ. நாகராஜ், you have a point? ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். எவ்வளவு வாட்டி தான் பர்செப்ஷன்ல தோத்துக்கிட்டே இருக்க முடியும் நம்மளால? நாகராஜ் நான் முடிச்சிடுறேன். நாகராஜ், நான் என்னோட ரவுண்ட் முடிச்சிடுறேங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேங்க. கடந்த முறை தென் மாவட்டங்கள் அதிமுக தோத்தது, வட மாவட்டத்துக்கு ஒரு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது பிரதானமான காரணம். அது தென் மாவட்டத்தில் நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. 2வது திரு டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்த வாக்கும் காரணம்னா வெளிப்படையா அதை ஒத்துக்கிறேன். ஒரு தவறுக்கு ஒரு தேர்தலில் தண்டித்த மக்கள் மீண்டும் தண்டிக்க மாட்டார்கள். 10.5% இடஒதுக்கீடு தேர்தலில் ஒரு இது இல்ல. திரு டிடிவி தினகரன் உண்மையானுமே ஒரு சிங்கம். அவர் எந்த காலத்திலும் திமுக சோரம் போகாத சிங்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நிச்சயம் தொடருவார். அவர் அந்த மாதிரி ஒரு துரோக செயல கருணாநிதி வீட்டையோ இல்ல அறிவாலயத்து பக்கமா திரும்பி பார்க்காதவர் அந்த ரோட்ல போனா கூட அறிவாலயம் வருதுன்னா கார்ல இந்த பக்கம் மூஞ்ச திருப்பிட்டு போறாரு. அதனால நிச்சயமா இதுல தொடருவார். நான் பார்த்திருக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமானார். எந்த காலத்துல எவ்வளவு நெருக்கடி இடர்பாடுகள் வந்த போது திமுக கிட்ட போகாதவர். அதுதான் அவருடைய தகுதி. அவர் நிச்சயமா இந்த கூட்டணியில் தொடருவாரு. இந்த பிஜேபியில மார்க்கதரிசி மண்டல் சொல்லுவாங்க. நாகராஜ் உன் சப்ஜெக்ட் தான் சொல்றேன். அந்த மாதிரி இந்த மூத்தோரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இனிமேல் இருந்துட்டு இன்னமும் ஒன்றியம் கிளை இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க செங்கோட்டையன்னா அதிமுகவால் அதிமுக செங்கோட்டையன் என்று அறியப்பட்டவர். தேவையில்லாம ஒரு நாள் விளம்பரத்துக்கு விட்டில் பூச்சியாகி உங்க முகவரி இழந்துட வேண்டாம்னு நான் பணிவோட கேட்டுக்கிறேன். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். செந்தில்வேலு அந்த காலத்துல புஷ்பா தங்கதுரைன்னு ஒரு நல்ல ரைட்டர் இருந்தார். அந்த மாதிரி பிஜேபி வந்து தானா வாண்டடா இறங்கி வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்குமா, அண்ணாமலையை மாத்துமா,
நினைச்ச சின்னத்தை முடக்கிருக்கலாம். ஆனா இவங்களெல்லாம் சேர்ந்து நீங்க விஜயோட போய் போனீங்க. என்ன லாஜிக் தான்? செந்தில் லாஜிக்கோட பேசுங்க. ஒரு பக்கம் இறங்கி வராங்க, அண்ணாமலையை மாத்துறாங்க, கூட்டணி ஜெல் பண்றதுக்கு அவ்வளவு வேலையும் டெல்லி பாஷா பாய் பண்றாரு. ஆனா 5 பேர்த்தையும் வெளியே போங்கன்னா இது என்ன காமெடின்னு எனக்கு புரியலங்க. ஒன்னே ஒண்ணு முடிச்சிருங்க. 89ல அம்மா வந்தப்ப இதே மாதிரிதான் சொன்னாங்க, நடிக்கிற நடிகை நாடாள முடியுமான்னு இதே அதிமுக முன்னணி தலைவர்கள் கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 2026ல ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி சிறு வண்டுகள், சின்ன சின்ன சிற்றலிகள் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். திரு செந்தில் ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து, மேக் இட் வெரி ஷார்ட் ப்ளீஸ். ஆடியோ வரலையே சார்? இப்ப வருதா? தோழர் மணிகண்டன் பேசுகின்ற பொழுது லாஜிக்கா பேசுங்க அப்படின்னாரு. அவருடைய அட்வைஸ் நான் கனிவோடு எடுத்துக்கிறேன். நானும் ஒரு சின்னதா என்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறேன். மேடம் ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்த சசிகலா அவர்களை ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னாரு. அவங்க கல்ல தான் சார் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க. அவங்களதான் சார் பொதுச் செயலாளர்னு கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து கடிதம் கொடுத்தீங்க. அன்னைக்கு தெரியலையா அவங்க அதிமுக அவங்கதான் ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்ப காரணமாக இருந்தோம்னு அன்னைக்கு தெரியலையா? பொதுச் செயலாளராக அம்மா நீங்க தாமா வரணும் சின்னம்மா என்று எல்லோரும் தேர்ந்தெடுத்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவங்கதான் இருந்தார். அவரை முதலமைச்சர் என்று முன்மொழியக்கூடிய இடத்துல இவர்தான் இருந்தார். இவர்தான் முதலமைச்சர் என்று அவர் தோளில் தட்டி வாழ்த்துகின்ற பொழுது தெரியலையா? கையை தட்டி விட்டு அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புறது நீங்க தான், நீங்க முதலமைச்சரா என்னை ஆக்குறது அப்படிலாம் கேட்டிருக்கணும் இல்லையா? யாருக்கு சசிகலாவுக்கு அதிமுக சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறது பிரச்சனை இல்ல. லாஜிக்கா இதுலயும் கொஞ்சம் லாஜிக் இடிக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட் சார். நாகராஜ் சார் ரொம்ப சுருக்கமா. சார், இந்த தேர்தலை ஜெயிக்க வேணும் சார். ஜெயிச்சா எடப்பாடி அவர்கள் தான் சிஎம். ஹையஸ்ட் பொசிஷன் ஏடிஎம்கேல இருக்கிறது பொதுச் செயலாளர் தானே, பொதுச் செயலாளர் தான். அதுவும் அவர்கிட்ட தான் இருக்கு. இதற்கு மேல் அவருக்கு எந்த இதுவும் தர முடியாது. வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும், திமுக எதிர்ப்பை நோக்கி செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் இதுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு அரசியல் பண்ணி என்னைக்கு அவர் முதல்வர் ஆகுது? ஏன்னா இந்த முறை அதிமுக ஜெயிப்பதும் முதல்வர் ஆகுவதும் அதிமுக அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப 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 முக்கியமான வருடம். இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக ஸ்லிப் ஆச்சுன்னா எப்படி ஒடிசால நவீன் பட்நாயக் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி தொடர்ந்து இங்க திமுக ஜெயிக்கும். ஏன்னா அதிமுக ரீஆர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்படி செங்கோட்டையன் நிலைப்பாடு எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? தெரியல. அது செங்கோட்டையன் தான் ரொம்ப சுருக்கணும். எடப்பாடி பழனிசாமி திருச்செங்கோடு நாடாளுமன்றத்தில் 99ல் போட்டியிட்டு 2000 வாக்குகளை தான் தோர்த்தார். 15 லட்சம் வாக்குகள் இருக்கிற இடத்துல 2000 பூத் இருக்கிற இடத்துல 2000 ஓட்டில் தோற்கிறார். ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு சேர்த்து விழுந்திருந்தா அவர் ஜெயிக்கிறார். அந்த 99ல் காணாமல் போனவர் 2011 தான் லைம் லைட்டுக்கு வந்தார். ஒரு ஓட்டு முக்கியங்கிறீங்க. ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு வந்து முக்கியம். 2011 தான் திருப்பி லைம் லைட்டுக்கு வந்தார். அதனால வெற்றி பெறுவதற்கு தான் லட்சக்கணக்கான ஓட்டு வேணும். தோல்வி அடைய வைக்கிறதுக்கு ஒரு சில ஓட்டுகள், ஒரு சில 100 ஓட்டுகள் போதும். அதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்று இந்த இயக்கம் ஒன்றுபடணும், அதை நோக்கி பயணிக்கணும். ரைட். பொறுத்திருந்து பார்ப்போம். இதைத்தான் திரு செங்கோட்டையன் வலியுறுத்த போறாரா, வேற ரூட்ல போறாரா, நம்ம எல்லாம் கணிக்காத ஒரு விஷயத்தை இந்த விவாதத்தில் பேசாத ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க போறாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.